பனைமரத்திலிருந்து கிடைக்கும் பானம் பதநீர், பாம் ஜூஸ். தித்திக்கும் இனிப்பு சுவை கொண்ட பானம். இன்றும் கிராமப்புறங்களில் பனைமரத்தின் பூவாகிய பாளையை சீவி நுனியில் வடியும் இனிப்பு சாறை சுண்ணாம்பு தடவிய பானைகள் மூலம் சேகரிப்பார்கள். இனிப்பான சுவையுடன் கூடிய இந்த பானமே பதநீர், ஜூஸ் ஆஃப் பாம் ட்ரீ ஆகும். உடலுக்கு குளிர்ச்சி தரும் பானம் இது. விட்டமின் ஏ, B2, B3, விட்டமின் சி மற்றும் தாதுக்களான பொட்டாசியம், மக்னீசியம், இரும்பு, கால்சியம் தாதுக்கள் கொண்ட சுவை மிகுந்த இனிய பானம் இது. உடலின் பிளட் சுகரை இது கண்ட்ரோல் செய்யும். நம் இதய ஓட்டத்திற்கும் உடல் வளர்ச்சி நலனுக்கும் சிறந்தது இந்த பனைமரத்து பதநீர் பானம். பனைமரங்கள் நிறைந்திருக்கும் கிராமப்புறங்களில் இந்த பதநீர் எளிதாக குறைந்த விலையில் கிடைக்கும். நகர்ப்புறங்களில் நமக்கு இந்த இனிய பதநீர் பானம் சரியாக கிடைப்பதில்லை. பனை மரங்களிலிருந்து கிடைக்கும் இந்த இனிய பானத்தை நாம் நம் வீட்டிலேயே சுலபமாக தயாரிக்க முடியும். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. எப்படி என்று இதோ நாம் இப்போது பார்க்கலாம். பனைமர பதநீரை நாம் நம் வீட்டிலேயே தயாரிக்க தேவையான மூலப்பொருள்கள் பனங்கற்கண்டு மற்றும் பனங்கருப்பட்டி மட்டுமே. பனங்கற்கண்டு பாம் கேண்டி 100 கிராம் மற்றும் பனங்கருப்பட்டி பாம் ஜேகரி 50 கிராம். 100 கிராம் பனங்கற்கண்டையும் 50 கிராம் பனங்கருப்பட்டியையும் இடித்து பொடியாக்கி கொள்ளவும். 4 டம்ளர் தண்ணீரை ஒரு மெட்டல் பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் இந்த தண்ணீரை கொதிநிலை அளவுக்கு சூடாக்கவும். கெட்டிலில் தண்ணீர் கொதிநிலைக்கு சூடானதும் நாம் பொடியாக்கி வைத்துள்ள 100 கிராம் பனங்கற்கண்டு பொடியை முதலில் கெட்டிலுக்குள் கொட்டி நன்கு கலக்கிடவும். பின்னர் அடுத்து பொடியாக்கி வைத்திருக்கும் 50 கிராம் பனங்கருப்பட்டி பொடியையும் கெட்டிலுக்குள் போட்டு உட்டன் கரண்டியால் நன்கு கலக்கிவிடவும். இனி பனங்கற்கண்டும் பனங்கருப்பட்டியும் போட்டு கலக்கியுள்ள சூடான பானத்தை கொதிநிலைக்கு மீண்டும் சூடாக்கவும். முதல் கொதிநிலை வந்ததும் பனங்கற்கண்டும் பனங்கருப்பட்டியும் கலந்து கொதித்துள்ள நாம் தயாரித்துள்ள இந்த இனிப்பான பானத்தை சூடாக்குவதை நிறுத்தவும். இந்த இனிப்பான பானத்தை அதிகம் கொதிக்க விடக்கூடாது. பனங்கற்கண்டிலும் பனங்கருப்பட்டியிலும் இருக்கும் ஊட்டச்சத்துக்களான கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்துக்களும் விட்டமின் ஏ, B2, B3, விட்டமின் சி ஆகிய இந்த முக்கிய விட்டமின்களும் மினரல்ஸும் அதிக சூடாக கொதிப்பதால் அழிந்து விடும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூடான பனைமர பதநீர் கலவையை கவனமாக கொதிக்கவிட்டு தயாரித்து சூடு நன்கு குறைந்ததும் இந்த இனிப்பான பனைமர கற்கண்டு மற்றும் பனங்கருப்பட்டி மூலம் நாம் தயாரித்த இந்த பதநீரை, இந்த பானத்தை பாட்டிலில் ஊற்றி ரெஃப்ரிஜிரேட்டரில் வைத்து அரை மணி நேரம் குளிர விடவும். பாட்டிலில் கூலாகியுள்ள இந்த பதநீரை 1 டம்ளர் அளவுக்கு காலையும் மத்தியான வேளையிலும் நாம் அருந்தலாம். ஸ்ட்ரைட்டா ஒரிஜினல் பனை மரத்தில் இருந்து இறக்கப்பட்ட ஒரிஜினல் இனிப்பான பதநீரை போலவே இந்த நாம் தயாரித்துள்ள இந்த செகண்ட் பதநீர் பானத்தின் சுவையும் இருக்கும். ருசித்து பருகலாம் நாம் இந்த இனிய பதநீர் பானத்தை. உடலின் ஜீரண சக்திக்கும் எலும்பு தசை வளர்ச்சிக்கும், அதிக உடல் எடையை குறைக்கவும், பிளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்கவும், நார்மல் இதய துடிப்புக்கும் மனமும் உடம்பும் புத்துணர்ச்சி அடைந்து செயல்பட இந்த இனிய சுவை மிகுந்த நாம் தயாரித்த பதநீர் பானத்தை அருந்தலாம்.